சக்தி பாலா மேட்ரிமோனி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே. இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இச்சேவை முழுக்க இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். மணமகள் பேர் சரண்யா, வயது 38 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமுதாயத்தில் யாதவர் உட்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசி, பரண நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 12வது வரையும் படிச்சுட்டு சொந்தமாக ஒரு கரும்பு ஜூஸ் கடை வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மாத வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு 45 ரூபா வரையும் வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட வாழ பிடிக்காமல் சில கருத்து வேறுபாடு பிரிந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க கணவர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி நிறையா குடிப்பழக்கம் இருக்கிறதால இவருக்கு கூட வாழ பிடிக்காமல் சட்ட ரீதியாக டிவோர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்கலாம் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எதுவும் குழந்தைங்களும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா அம்மா இப்போ கூட இல்லை, அவங்க பாட்டி கூட தான் இப்போ இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. லைஃப் லாங் நமக்குன்னு ஒரு துணை தேவை அப்படின்ட்டு மறு திருமணத்துக்கு சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் படிக்கலனாலும் பரவாயில்ல, ஏழையாக இருந்துட்டாலும் பரவாயில்ல, ஆனால் தன்னை லைஃப் லாங் வச்சுக்கிற ஒரு சிறந்த மணமகன் தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு நகைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 30 சவரன் நகை இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஆடெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி இவங்களுக்கு சொந்தம் பந்தம்னு சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் யாரும் இல்லை. தனக்கு வரக்கூடிய ஹஸ்பண்ட் தான் லைஃப் லாங் வேணும் அப்படின்றதுக்கு திருமணத்துக்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒன்று சொந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இன்னொரு வீடு வாடகைக்கு விட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதில் மாதம்னா ஒரு 20,000 நல்ல பெரிய மெத்தை வீடு இருக்கிறதாகவும் அதில் வாடகை கொடுத்துட்ருக்குறதாகவும் வாங்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு மாதம்னா ஒரு 20,000 அதில் வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் இப்போ முகவரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராசிபுரத்தில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா கமலம். வயதுன்னு பார்த்திங்கன்னா 41 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் சைவ வெள்ளாளர் ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசி, மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா 12வது வரையும் படிச்சுட்டு ஒரு சிக்கன் கடை வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. படித்த படிப்புக்கு எங்கேயும் வெளியில் போக வேணாம் அப்படின்ட்டு இப்போ ஒரு கடை சொந்தமாக வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களோட முதல் திருமணத்தில் கணவர் ஒரு ஆக்ஷனில் இருந்துட்டதால் இப்போ தனிமையில் தான் விடோவாக இருக்கிறதா தான் இப்போ சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு இப்போ சட்ட ரீதியாக அவங்க ஹஸ்பண்ட் இறந்தே ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இப்போ தனியாக தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுலேருந்து எதுவும் மறுதிருமணம் பண்ணிக்கல. இவங்களுக்கு ஒரே ஒரு பையன் இருக்கிறதால மறுதிருமணத்துக்கு எதுவுமே யோசிக்கல. ஆனால் இப்போ லைஃப் லாங் நம்ம இப்படியே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுதிருமணத்துக்கு இப்போ சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க. அவங்க அப்பா வீட்டில் கொஞ்சம் கண்டிஷனாக சொன்னதால் மறுதிருமணத்துக்கு இப்போ சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுக்கு பொண்ணாலும் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, அம்மா கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்துக்கிட்டோன்னா வீடு வசதி, அடுக்குமாடி கட்டடம் எல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்க நகைன்னு பார்த்தா ஒரு 45 சவரன் நகை இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இப்போ வாழப்படியில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க.